ட்ரிப் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம்னா நாங்க புங்குடுதீவுக்கு தான் வந்திருக்கிறோம். என்ன விஷயத்துக்காக வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு யாழ் புங்குடுதீவு ஸ்ரீ சுப்பிரமணியம் மகளிர் வித்தியாலயத்துல இன்னைக்கு 100வது ஆண்டு விழா நடக்குது. அதைத்தான் நாங்க காணொலியா பதிவு செய்ய வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்ல, இந்த 100வது ஆண்டு விழா முன்னிட்டு புதிதாக ஒரு கட்டிடம் பாடசாலையில திறந்து வைக்க போயிடும். அதையும் தான் நாங்க இன்றைக்கு காணொலியா பதிவு செய்வோம். நாங்களும் போய் இந்த நிகழ்ச்சியில போய் என்னென்ன விஷயம் நடக்குது. புங்குடுதீவு என்றாலே எல்லாருக்கும் தெரியும், ஒரு பின்தங்கிய ஒரு பிரதேசமா தான் இருக்கு. ஆனா இப்ப இங்க நிறைய விஷயங்கள் புதிதாக நடக்குது. அதைத்தான் நாங்க காணொலியா பதிவு செய்ய போறோம். வாங்க நாங்க உள்ள போய் என்னென்ன விஷயம் நடக்குது அப்படின்றத பார்ப்போம். பாடசாலையை வளர்க்க உதவ வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமாக சொல்லப்படும் வசீகரனுக்கு முக்கியமாக இதை உற்பத்தி செய்தவர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் மிக்க நன்றிகள் சொல்லிக் கொள்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா நாங்க இந்த பாடசாலையில முதல் படிக்க பழைய மாணவர்களை சந்திச்சிருக்கிறோம். ஆனா நாங்க பாடசாலைக்குள்ள நாங்க வரும்போதே முன்னுக்கு என்ட்ரன்ஸ்ல மகளிர் பாடசாலை அப்படின்னு தான் போட்டிருந்தது. ஆனா இங்க வந்த பிறகு பழைய மாணவர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்களுமே இருக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, நாங்க படிச்ச காலத்துல ஆரம்ப கால கல்வியில 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு மட்டும் 6 பள்ளி சேர்ந்துதான் படிச்சாங்க. இதுல நிக்கிறதெல்லாம் கிளாஸ்மேட் தான். நாங்க 5ஆம் வகுப்பு பிறகுதான் மகா வித்தியாலயத்துக்கு போனாங்க. யாழ் புங்குடுதீவு ஸ்ரீ சுப்பிரமணிய மகளிர் வித்தியாலய 100ஆண்டு விழா 5/8/2026. இடம் பாடசாலை மைதானம். நேரம் 9 மணி. அனைவரையும் அன்புடன் அழைத்து இருக்கின்றோம். பாடசாலை சமூகமும் பழைய மாணவர் சங்கமும் காலை அமர்வாக 9 மணிக்கு ஆரம்பமாகும் நிகழ்வு 2:30 வரை இடம்பெற இருக்கின்றது. இந்நிகழ்வுக்கான தலைவராக எங்கள் பாடசாலையின் முதல்வர் மதிப்புக்குரிய திருமதி வானா அருட்செல்வன் அவர்கள், இன்றைய நிகழ்வின் பிரதம விருந்தினராக வடக்கு மாகாணம் மாகாண கல்வி திணைக்களம் திரு தீனா ஞானசுந்தரன் ஐயா அவர்கள், சிறப்பு விருந்தினர் வேலனை பிரதேச செயலர் மதிப்புக்குரிய
திரு தானா அகிலன் ஐயா அவர்கள் கௌரவ விருந்தினர் வங்கி முகாமையாளரும் நூற்றாண்டு விழா ஒருங்கிணைப்பாளரும் எங்கள் பாடசாலையின் பழைய மாணவியும் ஆகிய மதிப்புக்குரிய திருமதி கானா செந்தில் அவர்களும் கலந்து கொள்வார்கள். தற்போது வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தின் மாகாண கல்வி பணிப்பாளருமாக இருக்கின்ற மதிப்புக்குரிய திரு தீனா ஞானசுந்தரன் அவர்கள் மங்கள விளக்கினை ஏற்றி வைப்பார். நன்றி. அடுத்து மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு நாம் அன்போடு அழைப்பது எங்கள் பாடசாலையின் பழைய மாணவியும் நூற்றாண்டு விழா ஒருங்கிணைப்பாளர் வங்கி முகாமையாளரும் ஆகிய மதிப்புக்குரிய திருமதி கவிதா செந்தில் அவர்கள் ஏற்றி வைப்பார். மங்கள விளக்கேற்றி வைத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இடம்பெற இருப்பது இறை வணக்கம். அனைவரையும் எழுந்திருக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். सहस्रशीर्षं देवं विश्वाख्यं विश्वसम्भवं विश्वनारायणं देवमक्षरं परमं पदं विश्वतः परमा नित्यं विश्वनारायणगं हरिं विश्वमेवेदं पुरुषस्तद्विश्वमुपजीवते पतिं विश्वस्यात्मेश्वरगं शाश्वतगं शिवमच्युतम् வசந்தங்கள் கடந்து 100 தலைமுறைகளை உருவாக்கி பொங்கையின் பெருமையாய் புகழ் பரப்பும் கல்வி கோயில் என்று நூற்றாண்டு காணும் இனிய சொன்னாள்.
இந்த இனிய நன்னாளும் எங்களுடைய மகளிர் கல்லூரியினுடைய எழுச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்த அம்மையார் செல்வி மகேஸ்வரி சுப்பிரமணியம் அவர்களுக்கான கௌரவத்தினை எங்கள் பாடசாலையின் பழைய மாணவி இன்றைய விழாவினை ஒருங்கமைத்து சிறப்பான முறையில் நெறிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய கவிதா செந்தில் அவர்களுக்கு நாங்கள் இந்த வேளையில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். 2002 மாணவர்கள் இப்பொழுது தங்களுடைய ஆசிரியருக்கான கௌரவத்தினை இங்கே வழங்குகின்றார்கள். 75, 76ஆம் ஆண்டு மாணவிகள் இப்பொழுது எங்கள் முன்னை நாள் அதிபருக்கான கௌரவத்தினை இங்கே வழங்குவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. வரலாறு படைத்த பள்ளி வருங்காலமும் வரலாறு படைக்கட்டும். இன்னும் 100 ஆண்டுகள் இங்கே தொடரட்டும். ஆம், என்னுடைய நூற்றாண்டு மேலே கலகலப்பாக இருக்க வேண்டும், சோர்வடையக்கூடாது. இன்னும் அடுத்த நூற்றாண்டுக்கு நாங்கள் தயாராக வேண்டும். மாணவர்கள் எங்களுடைய பாடசாலைக்கான ஒரு சிறப்பு பாடலை அவர்கள் இயற்றி இருக்கின்றார்கள். அதை எங்களுடைய விழா மேடையில் இப்பொழுது காணலாம். ஆம், அடுத்து எங்களுடைய முன்னாள் அதிபர் அவர்களுக்கு 69ஆம் ஆண்டு பிறந்த மாணவர்களினால் கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெறும். 69 ஒன்றுதான். ஆம், இப்பாடலுக்கான இசை ஜானி ஆர், பாடல் ரமணி காந்தன், பாடியவர்கள் அல்கா அஜித், மகிழன் பரதி, தயாரிப்பாளர்கள் கவிதா செந்தில் முருகன், குணராசா உதயராஜா, ஸ்ரீ ஜார்ஜ் சுப்பிரமணிய மகளிர் வித்யாலயம் முன்னாள் மாணவர்கள். ஒரு அற்புதமான பாடல் கேட்டு மகிழ்ந்தது. இப்பொழுது 78ஆம் ஆண்டு மாணவர்கள் இப்பொழுது அம்மையாருக்கான கௌரவ பணிகளுக்கு இப்பொழுது இடம்பெறும். எல்லாம் வல்ல சுப்பிரமணிய பெருமானை நினைந்து கொண்டு இன்றைய விழாவிலே பிரதம விருந்தினராக வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாகாண கல்வி திணைக்களம் வடக்கு மாகாணமும் எமது முன்னாள் வலய கல்வி பணிப்பாளருமான ஸ்ரீ தீனா ஞானசுந்தரன் அவர்களே, சிறப்பு விருந்தினராக நாங்கள் வேலனை பிரதேச செயலரை அழைத்திருந்தோம். வேலைப்பளவின் காரணமாக அவர் இங்கு வருகை தரவில்லை. அந்த வகையிலே அவர்களுக்கும் கௌரவ விருந்தினராக புறம்பெயர் தேசத்து பழைய மாணவர் சங்கத்து ஒருங்கிணைப்பாளர் திருமதி கவிதா செந்தில் அவர்களே, இங்கே வருகை வந்திருக்கின்ற முன்னை நாள் அதிபர்களே, ஆசிரியர் திரு காவனா பாலன் சார் அவர்களே, ஏனைய அதிபர்களே, அயல் பாடசாலை அதிபர்களே, நலன் விருந்திகளே, பழைய மாணவர்களே, எம் மாணவர் செல்வங்களே, எம் ஆசிரியர் பெருந்தகைகளே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். எமது இந்த வித்தியாலயமானது 1926ஆம் ஆண்டிலே ஆரம்பிக்கப்பட்டு இன்று நூற்றாண்டிலே காலடி எடுத்து வைக்கின்றது என்பதை கூறிக்கொள்வதில் பெரும் மகிழ்வடைகின்றோம். மாங்கா சிறு தீவின் மங்காத புகழ் பரப்பி நீலக்கடலையை ஆடையாய் உடுத்தி நின்று ஆன்றோரையும் சான்றோரையும் தன்னகத்தே விதைத்த தங்கமணி தீவாம் புங்கை நகர் தன்னில் கல்வியும் கலையும் ஒரு சேர வளர்த்து நிலம் விட்டு புலம்பெயர்ந்து தேசமெங்கும் தன் பிரசவங்களை விதைத்திருக்கின்ற ஸ்ரீ சுப்பிரமணிய தாயவனின் நூற்றாண்டு முதல்வர் என்பதே இப்பிறப்பில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம்.
இப்பெருமையில் நனைந்து நின்றவாறு என் பாடசாலை நிகழ்வுகளை நீட்டி உங்களுக்கான தலைமை உரையை வழங்க முன்வந்திருக்கின்றேன். அத்திவாரங்களை மறந்த கட்டிடங்கள் என்றும் நிலையாய் நின்றதில்லை. அந்த உணர்வை நாளும் நெஞ்சில் நிறுத்தி உங்கள் அத்தனை பேரையும் நான் என் கண்முன்னே நன்றி உணர்வோடு கூறி நிற்கின்றேன். இங்கே 2016ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் 7ஆம் தேதி ஒரு சரஸ்வதி பூசையிலே இந்த பாடசாலையை அதிபராக பொறுப்படுத்தியிருந்தேன். அன்று தொடக்கம் இன்று வரை 10 வருடங்களை கடந்து மிகவும் உன்னதமான முறையிலே ஓரளவுக்காவது பெயர் சொல்லும் அளவுக்கு நீண்ட பெரிய முயற்சிகளையும் கண்டு நிற்கின்ற நிலையிலே அந்த பெருமையையும் அந்த பாராட்டுகளையும் வழங்குவதற்கு என உறுதுணையாக நின்ற ஆசிரியர்கள், மாணவ செல்வங்கள் அனைவரையும் ஒரு கணம் நான் நன்றி உணர்வோடு பாராட்டுகிறேன். ஆனால் எங்களுடைய பாடசாலை ஒவ்வொரு வருடமும் தமிழ்த்திறன் போட்டியாக இருக்கலாம், வலைப்பந்தாட்டமாக இருக்கலாம், கபடி போட்டியாக இருக்கலாம், எந்த போட்டியாக இருந்தாலும் அது தேசியம் கண்டு வரும் அல்லது மாகாணமாவது கண்டு வரும். அந்த அளவுக்கு எங்களுடைய ஒரு திறமைக்கு சொந்தக்காரி எங்களுடைய அதிபர், யாருமே மறந்துவிட முடியாது. ஆகவே அவருக்கான பாராட்டும் கௌரவிப்பும் இப்பொழுது பழைய மாணவர்களினால் இடம்பெறும். மதிப்புக்குரிய திருமதி வானா அருட்செல்வன் அவர்களுக்கான கௌரவிப்பு இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆம், அன்பால் அரவணைத்து அறிவால் வளர்த்து நூற்றாண்டு விழாவை நேர்த்தியாக நடத்தும் எம் அதிபரின் அயராத உழைப்பை இந்நேரத்தில் போற்றி வணங்குவோம். நன்றி. கண்டுகளிப்பீர்கள் உங்கள் கரவசம். ஆம், எங்களுடைய நூற்றாண்டு மேடை கலகலப்பாக இருக்க வேண்டும். மாணவ செல்வங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இடம்பெற இருப்பது இடைநிலை பிரிவு மாணவர்களுடைய பாடல். பாடல்களை வழங்கிச் சென்று எங்கள் கல்லூரியின் மாணவ செல்வங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அந்த மாணவிகளுக்கான கரவசம் கலவாக. நன்றி. அடுத்து இடம்பெற இருப்பதும் இடைநிலை பிரிவு மாணவியுடைய பேச்சு. செல்வி ஜினிதா அவர்கள் நூற்றாண்டு பாரம்பரியமும் எமது எதிர்கால பொறுப்பும். எமது ஸ்ரீ சுப்பிரமணிய மகளிர் வித்தியாலயம் தனது 100வது அகவையை தளம் பதிக்கும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க பொன்னாளில் உங்கள் அனைவர் முன்னிலையும் உரையாற்றுவதை நான் பெரும் பாக்கியமாக கருதுகின்றேன். 100 ஆண்டுகள் என்பது ஒரு சாதாரண கால அளவு அல்ல, அது ஒரு சகாப்தம். கடந்த ஒரு நூற்றாண்டில் எத்தனையோ போர்கள், எத்தனையோ இயற்கை இடர்கள், எத்தனையோ அரசியல் சமூக மாற்றங்கள் அத்தனையும் தாங்கி தன் தரம் குறையாமல் இம்முகத்தோடு எமக்கு கல்வி புகட்டி வருகிறது எமது வித்தியாலயம். இந்த நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தின் போது இப்பாடசாலையின் மாணவர்களாக இருப்பது நான் செய்த பெரும் புண்ணியமாகும். இந்த நன்னாளில் நாம் வெறும் கொண்டாட்டங்களோடு நின்றுவிடக்கூடாது. கடந்து வந்த 100 ஆண்டுகளின் பெருமையை எம் நெஞ்சில் ஏந்தும் அதே வேளை அடுத்து வரும் 100 ஆண்டுகளுக்கு இப்பாடசாலையின் பெருமை எப்படி கொண்டு செல்ல போகிறோம் என்ற எதிர்கால பொறுப்பையும் நாம் சிந்திக்க வேண்டும். நீங்கள் ஆழமாக கேட்டிருந்தால் அதனுடைய பொருள்களை நீங்கள் நிறைய எடுத்திருக்கலாம். நாங்கள் பாடசாலையில் கற்பது ஒரு பாக்கியம் என்று சொல்லியிருந்தார். உண்மையிலேயே நாங்கள் எல்லோரும் இங்கு வந்திருக்கின்றோம். காரணம் என்ன? இந்த பாடசாலையில் நாங்கள் மாணவர்களாக இருந்த
அந்த காலங்களை எண்ணி பார்த்ததற்காகவே நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம். சிறப்பாக வாழ வேண்டும் என்பதை இந்த மாணவி அழகாக தன்னுடைய பேச்சிலே கூறி சென்றார். எங்கே உங்கள் கரகோஷம்? நன்றி. அற்புதமான பேச்சு. நூற்றாண்டு பாரம்பரியமும் எமது எதிர்கால பொறுப்பும் சிறப்பான இந்த பேச்சினை நிகழ்த்தி சென்ற செல்வி ஜெனிதா அவர்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நூற்றாண்டு விழாக்களில் முன்மணி தந்த தாயை வாழ்த்திட வந்தேன் இல்லை. வாழ்த்தினை தந்தீர் வாழி அவையோர்க்கும் சபையோர்க்கும் என் வணக்கம். அகம் வாழ்ந்து வாழ்த்துகிறேன் அறிவொளி தந்த தாயை. அறிவொளி தந்தமைக்கு ஆளாக்கி வைத்தாய் வாழி. பொன்கொடு தீவுகளில் பொலிவுடன் தானமர்ந்து மங்கையர் மதிலுலங்க வந்தமர்ந்த கல்விக்கூடம் முன்னவர் முகுந்த முத்து இன்று நூற்றாண்டு கண்ட சொத்து தன் வளம் தந்து எம்மை தாங்கி நின்ற அரிய வித்து. பொன் கொடு தீவுடனில் பொலிவுடன் தானமர்ந்து மங்கையர் மதிலுலங்க வந்தமர்ந்த கல்விக்கூடம் முன்னவர் மகிழ்ந்து முத்து இன்று நூற்றாண்டு கண்ட சொத்து தன் வளம் தந்து எம்மை தாங்கி நின்ற அரிய வித்து. தமிழோடு விளையாடும் முருகன் பெயரும் சரண்யங்கும் புகழ்பாடும் மகாகவியின் பெயரும் தன் பெயராய் கொண்டமர்ந்த தாயே வாழ்க. ஸ்ரீ சுப்பிரமணியம் மகளிர் வித்தியாலய நூற்றாண்டு விழாவில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பிரதம விருந்தினர், சிறப்பு விருந்தினர், எங்களுடைய முன்னாள் அதிபர்கள், பாடசாலை முதல்வர், எங்களுடைய நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கு இத்தனை காலமும் ஒரு அறிவுரையாளனாக ஆதரவாக இருந்த எங்களுடைய பேராசிரியர் கோவாலன் சார் அவர்களுக்கும், மற்றவர்களுடைய இங்கே எங்களை பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திரு தீனா ஞானசுந்தரன், மாகாண கல்வி திணைக்களம் வடமாகாணம் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பிக்க வந்தவர்கள் தெரியல, ஏதோ ஒரு காரணத்தால் அவர் இங்கே சமூகம் அளிக்கவில்லை. மற்றும் இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய புலம்பெயர் தேசத்து பழைய மாணவர்கள், மாணவிகள், எங்களுடைய ஊரில் ஸ்ரீ சுப்பிரமணிய மகளிர் வித்தியாலய பழைய மாணவர் மாணவிகள், தற்போது கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்ற பழைய மாணவ மாணவிகளுக்கும், அவர்களை கற்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருந்தர்களுக்கும் எனது முதல் கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு அகரம் எழுதிய அன்னையாம் யாழ் புங்குடுதீவு ஸ்ரீ சுப்பிரமணிய மகளிர் வித்தியாலயம் தனது அகவையை கொண்டாடும் இந்த வரலாற்று மிக்க நாளிலே இந்நிகழ்வில் நூற்றாண்டு விழா ஒருங்கிணைப்பாளராக பாடசாலையின் நன்றிக்கடன் மறவாத பழைய மாணவியாகவும் உங்கள் முன் நிற்பது எனக்கு அளவற்ற பெருமையையும் நெகிழ்ச்சியையும் அளிக்கின்றது. 100 ஆண்டுகள் என்பது வரும் காலத்தின் கணக்கல்ல, அது ஆயிரம் ஆயிரம் மாணவிகளின் கனவுகள். கல்வி, ஒழுக்கம், பண்பு, சாதனைகள் மற்றும் எண்ணற்ற ஆசிரியர்களின் தன்னலமற்ற அர்ப்பணிப்பால் உருவான மாபெரும் வரலாற்று பயணமாகும். 1926ஆம் ஆண்டு விதைக்கப்பட்ட இந்த கல்வி விதை இன்று உலகின் பல்வேறு நாடுகளிலே உயர்ந்த நிலைகளிலே பணியாற்றும் ஆயிரக்கணக்கான முன்னாள் மாணவிகளை உருவாக்கிய அறிவின் ஆலமரமாக வளர்ந்து நிற்கின்றது. இந்த பெருமை எங்கள் அனைவருக்கும் சொந்தமானது. இந்த நாளிலே பாடசாலையின் வளர்ச்சிக்காக தங்கள் வாழ்நாளை அர்ப்பணித்த முன்னாள் அதிபர்கள், ஆசிரியர்கள், கல்விசாரா ஊழியர்கள், பெற்றோர்கள், நலன் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் வாழும் எங்கள் பழைய மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நூற்றாண்டு விழாவை வெற்றிகரமாக நடத்துவதற்கு பல மாதங்களாக இரவு பகலாக உழைத்த எங்கள் ஒருங்கிணைப்பு குழுவினர், பழைய மாணவர்கள், எங்கள் பழைய மாணவர் சங்க அங்கத்தவர்கள் மற்றும் பாடசாலை சமூகம், எங்கள் நன்கொடையாளர்கள்,
விளம்பர ஆதரவாளர்கள், தன்னார்வ தொண்டர்கள் மற்றும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் உதவிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தாய்மடி தேடி வந்த பழைய மாணவ பெரியோரே, என் நெஞ்சினில் நிறைந்த அன்பு தோழியரே. தாய்மடி தேடி வந்த பழைய மாணவ பெரியோரே, என் நெஞ்சினில் நிறைந்த அன்பு தோழியரே. அனைவருக்கும் எனது முதற்கண் முத்தமிழ் வணக்கம். நூற்றாண்டு காலம் எமது கல்வி தாய்க்கு நெஞ்சார கூறுகிறேன் பல்லாண்டு வாழ்த்துக்கள். நூற்றாண்டு காலம் எமது கல்வி தாய்க்கு நெஞ்சார கூறுகிறேன் பல்லாண்டு வாழ்த்துக்கள். பாடசாலையில் கடந்து வந்த பாதை ஒரு 100 ஆண்டுகள் சாதாரண பயணமல்ல. பாடசாலையில் கடந்து வந்த பாதை ஒரு 100 ஆண்டுகள் சாதாரண பயணமல்ல. காலப்பெருவழியில் நாம் செதுக்கிய காவியம், காலப்பெருவழியில் நாம் செதுக்கிய காவியம். எத்தனையோ புயல்கள், இடர்கள், மாற்றங்கள், அத்தனையும் தாண்டி அறம் வலுவாது நின்று அறியாமை இருளகற்றி அறிவொளி பாய்ச்சிய அதிசய பேழைதான் எமது சுப்பிரமணிய வித்யா பீடம். அதிசய பேழைதான் எமது சுப்பிரமணிய வித்யா பீடம். பதமலர் நூல் வெளியீட்டு விழா. இம்மனிதற்கான முதற் பிறவியை பெற்றுக்கொள்ளுமாறு பேராசிரியர் திரு கார்த்திகேச புகபாலன், முன்னாள் தலைவர் புவியியல் துறை, யாழ் பல்கலைக்கழகம் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து நூல் வெளியீட்டினை வழங்கி வைக்குமாறு பேராசிரியர் திரு கார்த்திகேச புகபாலன், முன்னாள் தலைவர் புவியியல் துறை, யாழ் பல்கலைக்கழகம் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். சுப்பிரமணிய வித்தியாலயம் மகளிர் வித்தியாலயம் 1926ஆம் ஆண்டு எங்களுடைய மண்ணிலே தோற்றம் பெற்றது. இந்த வித்தியாலயம் கல்வி, அதாவது சைவ வித்யாவிருத்தி சங்கத்தின் அனுசரணையோடு அவர்களினால் உருவாக்கப்பட்ட ஒரு பாடசாலை. இந்த பாடசாலை ஆரம்பிக்கின்ற போது ஏனைய பாடசாலைகள் ஆரம்பித்த நிலை வேறு, இந்த பாடசாலை ஆரம்பித்த நிலை வேறு. ஏனைய பாடசாலைகள் ஆரம்பித்த வேளைகளில் அது அந்தந்த பிரதேசத்தில் உள்ள உயர்ந்த, அதாவது எங்களுடைய மூத்தவர்களினால் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பாடசாலை ஒரு சங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்டது. கலாவிருத்தி சங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாடசாலை. இந்த பாடசாலையிலே எனக்கு மிகவும் நல்ல மனதில் எனக்கு பல சந்தோஷங்கள் இருக்கின்றன. இந்த பாடசாலை ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் முதல் ஆரம்பிக்கப்பட்ட 2 பாடசாலைகள் 1910ஆம் ஆண்டு புங்குடுதீவு கணேச மகா வித்தியாலயம், புங்குடுதீவு பராசக்தி மகா வித்தியாலயம். இந்த 2 பாடசாலைகளும் தான் 1910ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இது 2ம் அக்காலத்தில், அந்த 1910ஆம் ஆண்டு காலத்தில் கல்வி, அதாவது சைவ வித்யாவிருத்தி சங்கம் நிறுவப்படாத காரணத்தினால இங்கே உள்ள பெரியோர்களினால் ஆரம்பிக்கப்பட்டு அரசாங்கத்தினால் உதவி பெறும் பாடசாலைகளாக மாற்றப்பட்டன. அதன் பின்னர் 3வது பாடசாலையாக ஸ்ரீ சித்தி விநாயக வித்தியாசாலை ஆரம்பிக்கப்பட்டது. அதுவும் தனிப்பட்ட ரீதியில் ஆரம்பிக்கப்பட்டு 1923ஆம் ஆண்டு சைவ வித்யாவிருத்தி சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட போது அந்த வித்யாவிருத்தி சங்கத்தினுடைய அனுசரணையோடு சித்தி விநாயக வித்தியாசாலை ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ இவ்வாறாக பின்னர் கமலாம்பி வித்தியாசாலை என்று பல சைவ பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டன. காண இருப்பது இடைநிலை பிரிவு மாணவர்களின் ஆங்கில பாடல்.
துர்காயினி சபேஸ்வரர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து அரங்கம் காண இருப்பது வில்லுப்பாடு.